Slit test 3, question number 3. Find the intervals of monotonicity and local extrema of the following function. F of x is equal to x log x plus 3x. Solution. Monotonicity எந்த interval increasing எதுல decreasing பார்க்கணும். பார்த்துட்டு local extrema கண்டுபிடிக்கணும். Maximum minimum பார்த்து கண்டுபிடிக்கணும். Given that f of x is equal to x log x plus 3x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அந்த டிஃபரன்ஷியேஷனை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஸ்டேஷனரி பாயிண்ட். அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் தான் நமக்கு என்னன்னா அதில் தான் மினிமமாக இருக்கலாம் மேக்ஸிமமாக இருக்கலாம். அது எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன செய்யலாம், கிரிட்டிக்கல் நம்பர் வச்சு செக் பண்ணிடுவோம். அப்போ முதல்ல டிஃபரன்ஷியேட் எடுப்போம். டிஃபரன்ஷியேட் எஃப் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ். இது வந்து ப்ராடக்ட் ரூல். ஏன்னா எக்ஸ் இருக்கு, லாக் எக்ஸ் இருக்கு. அப்போ டிஃபரன்ஷியேஷன் முதல்ல எக்ஸ் அப்படி வச்சுக்கிடுவோம். லாக் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1/x. அப்புறம் பிளஸ். இப்போ லாக் எக்ஸ் அப்படி வச்சுக்கிடணும், எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. இது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் 3xக்கு டிஃபரன்ஷியேஷன் 3 மட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது 1 தான் இருக்கும். 1 + 3 அப்போ ஈக்குவல் டு 1 + 3னா அது 4 ஆகும். அப்புறம் பிளஸ் ஒரு லாக் எக்ஸ் மட்டும் இருக்கு. பிளஸ் லாக் எக்ஸ் மட்டும் வச்சுக்குவோம். இப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட்ல 0. அப்போ அட் த ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மஸ்ட் பி 0, which implies 4x plus log x is equal to 0. இதில் x கண்டுபிடிக்கணும். இந்த 4 ரைட் சைட் கொண்டு போயிடுவோம். implies log x equal to -4 எழுதலாம். இந்த log ரிமூவ் பண்ணணும்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எழுதணும். implies x is equal to e power -4 எழுதிடலாம். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் வந்து e power -4 தான், which implies the critical number is x is equal to e power -4. இப்போ e power -4ங்கிற ஒரு நம்பர் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நம்பர் வந்து இன்டர்வல்ல என்ன செய்யும்னா 2 போர்ஷனா டிவைட் பண்ணும். ஏற்கனவே இது லாக் ஃபங்க்ஷன்னால இன்டர்வல் வந்து -∞ பிளஸ் ∞ வரைக்கும் எடுக்கக்கூடாது. 0க்கு மேல ∞ வரைக்கும் எடுக்கணும். Therefore, the value x is equal to e power -4 divides the interval 0, into 2 parts. அப்போ அந்த இன்டர்வல் போடும் பாருங்க. இதில் நம்ம 0வும் போட்டுக்கிடணும், இன்ஃபினிட்டியும் போட்டுக்கணும். இப்போ இந்த இன்டர்வல்ல தான் இந்த e power -4 டிவைட் பண்ணுது. அப்போ அந்த இன்டர்வலை டிவைட் பண்ணுறதையும் போட்டுக்கிடுவோம். இடையில ஒரு போட்டால் போதும். இப்போ இந்த இன்டர்வல்லாம் என்னெல்லாம் பாருங்க. இந்த இன்டர்வல்ஸ் ஆர் 0, e power -4 அண்ட் e power -4, இன்ஃபினிட்டி. 2 இன்டர்வல் கிடைச்சிட்டு. இப்போ இந்த 2 இன்டர்வலுக்கு இடையில உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடையில உள்ளது e power -5 இருக்கும். இந்த பக்கம் பார்க்குறது e power -3, -2 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்க்ரீசிங் டிக்ரீசிங் செக் பண்ணணும். அப்போ ஒரு டேபிள் காலம் போட்டுக்கிடுவோம். போட்டு இன்டர்வல் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிசைட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் டிசைட் பண்ணணும். சைன் பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங். அப்போ நேச்சர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அபவுட் மோனோடானிசிட்டி. மோனோடானிசிட்டி பற்றின நேச்சரை நம்ம இங்கே சொல்ல முடியும். அப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கு இடையில ஒரு வேல்யூ e power -5. அப்போ e power -5 இங்கே எடுத்தோம்னா இந்த e power -5 லாக் இருக்கிற இடத்துல இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e power -5 இது -5 ஆகும். அப்போ 4 - 5 அதோடைய வேல்யூ வந்து -1 ஒரு நெகட்டிவ் வரும். அப்போ இதில் போடுற எல்லா வேல்யூம் நெகட்டிவ் வர்றதுனால ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்தது இந்த கேப்ல ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னா e power -3 எடுத்துக்கலாம். அந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 4 + log of e power -3 போட்டால் இங்கே -3 வரும். அப்போ 4 - 3ங்கிறது பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ டிக்ரீசிங்லேருந்து இன்க்ரீசிங் மாறிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து மினிமமாக தான் இருக்க முடியும். ஹியர் த சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் when the curve passing through e power -4. e power -4 வழியா போகும்போது சைன் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறுது. Therefore, the function f of x has a local minimum at x is equal to e power -4. The local minimum is f of
e பவர் மைனஸ் ஃபோர் ஆகும். அந்த e பவர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இருக்கிறதுல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ ஈக்குவல் டு எக்ஸுக்கு போல e பவர் மைனஸ் ஃபோர் லாக் ஆஃப் எக்ஸுக்கு போல e பவர் மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ e பவர் மைனஸ் ஃபோர். இப்போ இந்த லாக் ஆஃப் e பவர் மைனஸ் ஃபோர் இது மைனஸ் ஃபோர் தான் வரும். அப்போ மைனஸ் ஃபோர் e பவர் மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ e பவர் மைனஸ் ஃபோர். அப்போ இங்கே த்ரீ இருக்கு, இங்கே மைனஸ் ஃபோர் இருக்கு, ரெண்டும் e பவர் மைனஸ் ஃபோர் தான். அப்போ மைனஸ் ஒன் e power minus 4 is the local minimum. Therefore, local minimum is equal to minus e power minus 4. That's all.